ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வெளியான பானி பேர்ஸ் தி ஹிடன் ப்ரொடெக்டர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பல வருடங்களுக்கு முன்னாடி வருஷத்துடைய முடிவுல கிராமங்களை டெரரைஸ் பண்ற ஒரு நியான் அப்படின்ற ஒரு இயர் மாஸ்டர் அப்படின்றது இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டாவே இருந்திருக்கும். அந்த மித்திக்கல் கிரீச்சர் தொடர்பான ஒரு மிஸ்டீரியஸான பவர் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத சம்பவத்தால பிரையர், பிராம்பிள், விக் அப்படின்ற 3 பேருக்கும் கிடைக்குது. அந்த பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கஸ்டா இருந்தவர் பாத்தீங்கன்னா பிரையர் தான். பட் அந்த பவர் வந்ததுக்கு அப்புறமா பிரையருடைய 2 நண்பர்களை விட இவர் ரொம்ப பலவீனமானவரா மாறுறாரு. இதனால இவருக்கு இன்செக்யூரிட்டியும் செல்ஃப் டவுட்டும் உண்டாகுது. இதனாலேயே பிரையர் பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான கான்ஸ்பிரசிக்குள்ள மாட்டிக்கிறாரு. பிரையர், பிராம்பிள், விக் இவங்க 3 பேருமே ஈவ் சிட்டி அப்படின்ற ஒரு மேஜிக்கல் ரெல்முக்கு பயணம் செய்யறாங்க. அங்க மனித உலகத்தையும் இம்மார்டல் வேர்ல்டையும் அழிக்கக்கூடிய ஒரு ஏன்ஷியன்ட் த்ரெட் அப்படின்றது இருக்கு. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த புது பவர்லாம் எப்படி பயன்படுத்துறது, இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறது, பிரையர் தன்னுடைய செல்ஃப் டவுட்ல இருந்து வெளியே வந்து மறுபடியும் ஒரு உண்மையான ஹீரோவா மாறினாரா அப்படின்றத இந்த படத்துல சொல்லிருக்காங்க. மேஜிக்கல் பவர்ஸ், சைனீஸ் மைத்தாலஜி, ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேண்டசி அட்வென்ச்சர் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி சொன்ன ஒரு அனிமேஷன் என்டர்டெய்னர் தான் பானி பேர்ஸ் தி ஹிடன் ப்ரொடெக்டர். இந்த படத்துடைய அனிமேஷன் அண்ட் விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. இது ஒரு 3D படம் அப்படின்றதுனால 3D மட்டும் இல்லாம 2D ஸ்டைல்ல காமிக் புக் மாதிரி சில விஷுவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. ஈவ் சிட்டி, மேஜிக்கல் கிரீச்சர், எலிமெண்டல் பவர் குழந்தைகளுக்கு ஒரு விஷுவலி எங்கேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். உங்க வீட்டுல குட்டி பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தை போட்டு காட்டுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்திலேயே பெட்டரான ஒரு கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரையர் தான். இது வெறும் ஹீரோ வந்து பவர் வந்துச்சு அதுக்கப்புறமா வில்லன் அடிச்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையா இல்லாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா பவர் வந்ததுக்கு அப்புறம் வீக்கா வந்து எப்படி உணர்றாரு, அதை ஓவர் கம் பண்ணி எப்படி ஹீரோ மறுபடியும் மாறுறாரு அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 3 ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான கான்ஃபிளிக்ட் எல்லாம் இருக்கு, அது எப்படி ரிசால்வ் ஆகுது அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இயர் மாஸ்டர் லெஜெண்ட் அப்படின்ற ஒரு சைனீஸ் மைத்தாலஜி நிஜமாலுமே இருக்கு. அந்த மைத்தாலஜி ஃபேக்டரை ரொம்ப நல்லாவே அடாப்ட் பண்ணி இந்த படத்துல வச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கான ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு பாப்கார்ன் என்டர்டெயின்மெண்டா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய கதைக்களம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் பாக்குற ஒரு எஃபெக்ட்ல தான் இருக்கும். குழந்தைகளுக்கு அது பிடிக்கும். பட் மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இந்த படத்துல இருக்கிற அந்த வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த நிறைய அனிமேஷன் படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி நிறைய காட்சிகளை வச்சிருப்பாங்க. அதனால அடல்ட் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு டேஜா ஊவா ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மவுண்ட் எதுவுமே இல்ல. சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை குட்டி பசங்க யாராவது உங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா போட்டு காட்டுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அடல்ட் ஆடியன்ஸ்க்கு ஓரளவுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பானி பேர்ஸ் தி ஹிடன் ப்ரொடெக்டர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.